சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அரசியல் களம் சூடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்துல தேமுதிக எதிர்பாராத விதமா அனைவரும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஒரு திருப்பம் திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பழம் நழுவி பாலில் விழுந்ததுங்கிற மாதிரி பழம் நழுவி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதாள சாக்கடையில் விழுந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் அதாவது ரசிகர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் வந்து அதாவது சினிமாவில் இருந்து தான் அரசியலுக்கு வர்றாரு. அந்த ரசிகர்கள் தான் வந்து அரசியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த விஜயகாந்த் ஒரு ஒற்றை மனிதருக்காகத்தான் வந்து அது ஒரு மிகப்பெரிய கூட்டமே. அந்த மனிதரை வந்து நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தின ஒரு கூட்டணியோட கட்சி நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பணம் ஆதாயத்துக்கோ இல்லை வந்து என்ன திரைமறைவு ஒப்பந்தங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு அஃபீஷியலாக வந்து திமுக தேமுதிக ஜாயின் பண்ணியிருந்தாலுமே அந்த தேமுதிக தொண்டர்கள்னு ஒருத்தருப்பாங்க. தொண்டர்கள்னா விஜயகாந்த் மிகவும் பிடிச்சவங்க, அதாவது விஜயகாந்தோட ரசிகர்கள். அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா 10 வருஷம் வந்து வடிவேல்னு ஒருத்தர் வந்து வெளியே இருந்தார், எல்லாருக்குமே தெரியும். இவரை எவ்வளோ கேவலமாக பேசி தரக்குறையாக பேசினா அவருக்கு வாழ்வு கொடுத்தவர் இவர் தான். அவரையே நீங்கள் கேவலமாக பேசி நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணி கடைசியில் பார்த்தா அவர் ஒரு 10 வருஷம் வாழ்க்கை அவருக்கும் போச்சு. இப்போ கடைசி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கிற மாதிரி தான் அவரோட மைண்ட் வாய்ஸுமே இருக்கும்.